வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் நீர்வள நிலவள திட்டத்தில் செடி முருங்கை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி சத்யவதி. இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாரம் நடுப்பட்டி கிராம விவசாயி ஆவார். இவர் ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வுக்கு பின்னர் வேளாண்மையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நெல், கரும்பு போன்ற பயிர்களை சாகுபடி செய்து நீர் பற்றாக்குறை காரணமாக வேளாண்மை பொறியியல் துறையின் வழிகாட்டுதலோடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக 100% மானியத்தில் செடி முருங்கையில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து குறைந்த அளவு நீரினை கொண்டு செடி முருங்கை சாகுபடியின் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே விவசாய பெருமக்கள். நான் வந்து ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ ஓய்வு பெற்றதுனால முழு விவசாயத்தையும் எங்கள் நிலத்தில் நாங்கள் செஞ்சு வருகிறோம். நான், என் கணவர், என் பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து விவசாயத்தை வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி செஞ்சு வந்தோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஓய்வு பெற்றதுனால முழு நேரத்துலேயும் விவசாயத்தை செஞ்சு வர்றோம். நெல், கரும்பு, சோளம் எல்லா பயிரையும் நாங்கள் பயிரிட்டோம். இருந்தாலும் இப்போ நாளாக நீர்வரத்து குறைவாக இருந்ததுனால நாங்கள் முருங்கையை பயிரிட்டோம். அந்த முருங்கையை பயிரிட்டுருக்கிற போது தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது. அருகில் உள்ள வேளாண்மை அலுவலகத்தை அணுகி அங்கே வந்து உதவி கேட்டோம். அப்போ வந்து அதாவது சொட்டு நீர் போடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. முழு மானியமும் 100% மானியத்தோடு எங்களுக்கு சொட்டு நீர் அமைத்து கொடுத்தார்கள். அந்த சொட்டு நீருக்கு பிறகு ஒரு 25% பலன் கொடுத்தது. இப்போ 100% பலன் அடைந்து வருகிறோம். இதனால் வந்து எங்களுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. முதல்ல வந்தது எங்கள் கிணத்துல வந்து தண்ணீரே இல்லை. ஒரு அரை அடி அளவுக்கு இருந்துச்சு. வாய்க்கால் மூலமாக பாய்ச்சுற போது ஒரு 10 கண்டு 20 கண்டு தான் பாயும் டெய்லி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு 2 ட்ரிப்பாக விடுற போது 2 நாளில் பாய்ச்சிரும். இப்போ முருங்கை கண்டு சின்னதாக இருந்தது, இப்போ நல்ல பெரிய கண்டுகளாக போயிடுச்சு. அதனால் வந்து ஈல்டு நல்லா இருந்துச்சு. வந்து ஒரு 25 கிலோ இப்படி வந்தது, இப்போ வந்து ஒரு 100 கிலோ வருது. இந்த வேளாண்மை திட்டத்தின் மூலம் ரொம்ப அதிகமான நாங்கள் லாபத்தை பெற முடிஞ்சது. அடுத்து வந்து காய் வரத்து அதிகமாக இருந்ததுன்னா குறையாக இருக்கிற போது நாங்களே போய் மார்க்கெட்டில் போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ஒரு சிரமமாக இருந்தது. ஆனால் அதிகமான காய்கள் இருந்ததுனால இங்கே நேரடியாகவே வந்து வியாபாரிகள் வந்து வாங்கி கொண்டு போயிடறாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஈஸியான வழியாகவும் இருந்தது. நாங்கள் வந்து இந்த முருங்கை சொட்டு நீர் போட்டதுனால அதிகமான நாங்கள் வருமானம் பெற்று ஓரளவுக்கு வந்து அந்த முதல் வந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டி இப்போ ரொம்ப வருமானத்தோடு இருக்கோம். அதே போல் வேளாண் பெருமக்களே, நீங்கள் எல்லாரும் வேளாண் பொறியியல் துறையை அணுகி அவர்களிடம் வந்து ஆலோசனை பெற்று எல்லோரும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் விவசாயம் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஈஸியான முறையில், அதாவது தண்ணி பாய்ச்ச ஆள் தேவையில்லாமல் மற்றொரு உதவியை நாடாமல் நீங்களாகவே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி பாய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்குது. மேலும் விவரம் பெற விவசாயி பி சத்யவதி அவர்களை 09442
094603 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை மாவட்ட வேளாண்மை துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதில் கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிக்கும் நோக்கோடும், நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் நோக்கோடு மதுரை மாவட்ட வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலோடு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதன் மூலம் குறைவான நீரினை கொண்டும், சொட்டு நீர் பாசனம் மூலம் உரங்களை செலுத்துவதால் உரங்கள் சிக்கனமாகவும் ஆட்கள் செலவு குறைந்தும் கரும்பில் நல்ல மகசூலும் அதிக வருவாயினை பெற இயலும் வகையில் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வேளாண் உதவி இயக்குனர் டி. பன்னீர்செல்வம் அவர்கள் விளக்கமளிக்கிறார். எங்கள் திருப்பரங்குன்றம் வட்டாரத்தை பொறுத்த மட்டும் 79 வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன, 38 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. இதில் 29,193 ஹெக்டேர் பரப்பு இருந்தாலும் நாங்கள் சாகுடைய பரப்பு 4,693 மட்டுமே. அதில் கரும்பு கிட்டத்தட்ட ஒரு 17 ஹெக்டேர் மட்டும் இந்த திருப்பரங்குன்றம் வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. அதில் மற்ற பயிர்களான நெல் இருக்கிறது, சிறுதானியம் கம்பு, குதிரைவாளி, பயிர் வகைகள் பாசிப்பயிர் அதிகமாக இங்கே சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. கடலை பொறுத்த மட்டும் கடலையும் தென்னையும் அதிகமாக இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் தோட்டக்கலை பயிர்களாகிய வெங்காயம், மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நான் இந்த பகுதியில் பார்க்கும்போது பல வட்டாரங்களில் நான் பார்க்கும்போது பனிவிருந்த காலத்தோடு பார்த்திங்கன்னா தண்ணீரை அதாவது சாதாரண வாய்க்காலில் விட்டு தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நிறையா நீர் விரயமாகிட்டு இருக்குது, ஆவியாகிட்டு இருக்குது. அதனால் நிறையா பயிர் சாகுபடி பரப்பு கொண்டு வர முடியாமல் போச்சு. இப்பொழுது நிலைத்த நீடித்த கரும்பு சாகுபடி மூலமாக என்னதுன்னா தண்ணியை சிக்கனப்படுத்தணும். தண்ணியை சிக்கனப்படுத்த மட்டும்தான் உரத்தையும் இந்த நீரோடு கலந்து விடுவதனால என்ன 2 நன்மைகள் கிடைக்கிது. என்னன்னாக்கா, ஒன்று ஆட்செலவு கம்மி, தண்ணி சிக்கனம். ரெண்டாவது தேவையில்லாத உரத்தை தேவையில்ல காசு விரயத்தை தடுக்கப்படுகிறது. அதாவது மனித உழைப்பு மிச்சப்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் இவர் இந்த தண்ணியை மிச்சப்படுத்தி பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ட்ரிப்பில் போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இதுவரையில் அதாவது கரும்பு போன வருஷம் இதே பரப்பில் தண்ணீர் இதுக்கு தான் பயன்படுத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% தண்ணியை அதாவது சேமிப்பு பண்ணி பக்கத்தில் வெங்காயம் போட்டிருக்காரு. அது 1 ஏக்கர் போட்டிருக்காரு. இது கூடுதல் வருமானம். இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண என்னென்னு கேட்டீங்க, தண்ணி விரயத்தை தடுத்துட்டோம், மகசூல் அதாவது நிறைய பருப்பு சாகுபடி பண்ணுறோம். அதன் மூலம் நமக்கு விவசாயிக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அதனால் விவசாய பெருமக்களே, தாங்கள் தண்ணீரை வீண் பண்ணாதீங்க. சொட்டு நீர் போட்டு நிலைத்த நீடித்த கரும்பு சாகுபடி பண்ணுங்க. நிலையான நீடித்த கரும்பு சாகுபடிக்கு அதிக மகசூல் பெறுவதற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், இப்போ எங்கிட்ட மானியம் பெறணும்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு சொல்லிட்டுன்னா, உங்கள் நீங்கள் ட்ரிப்பில் நீங்கள் கரும்பு சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் 25,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள நீரில் கரையும் உரம் மட்டும் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எங்கள்கிட்ட தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதாவது நிலத்துக்கு உண்டான உரிமைதாரர், உங்களை சிட்டா, அடங்கல், ரேஷன் கார்டு, இருப்பிடத்துக்கு உண்டான ரேஷன் கார்டு, இதெல்லாம் இந்த சாகுபடிக்கு உண்டான சாகுபடி இந்த வியோட்டை ஏற்றி அடங்கல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாய்க்கு மதிப்புள்ள நீரில் கரையும் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அடங்கிய ஆல் 19, அதாவது 19 00 அந்த பொட்டாஸ் மட்டும் 50 00 34 இந்த மாதிரி உரங்களை நீர் கரைங்களும் நாங்கள் தருவோம். இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் அந்தந்த வட்டாரங்களில் உங்கள் பகுதி வேளாண்மை உதவி இயக்குனர், அங்கே வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி அலுவலர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கள தொடர்பு நீங்கள் மானியத்தை பெற்று நீங்கள் இந்த நிலைத்த நீடித்த இந்த கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் பெறணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற வேளாண் உதவி இயக்குனர் டி. பன்னீர்செல்வம் அவர்களை 09865757946 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.